வணக்கம். ஏஐ உலகத்த பாத்தீங்கன்னா, ஒரு புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. டெய்லி எல்எல்எம், ஏஜென்ட், எம்சிபின்னு புதுசு புதுசா வார்த்தைகள கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. இந்த 3 முக்கியமான விஷயங்களும் என்ன? அது ஒண்ணோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? அப்புறம் இது எப்படி நம்ம டெக்னாலஜி உலகத்தையே மாத்தப் போகுதுன்னு ரொம்ப சிம்பிளா நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்க ஒரு ஏஐ கிட்ட இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அது எப்படி உடனே கரெக்டா பதில் சொல்லுது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதாங்க நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயமே அடங்கி இருக்கு. சாதாரண ஏஐ மாடல்ஸோட எல்லைகள் என்னன்னு இது நமக்கு பளிச்சுன்னு காட்டிடும். முதல்ல இந்த எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயத்த பாப்போம். ஒரு பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு மூளை. ஆனா அது ஒரு பெட்டிக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியுலகத்தோட அதுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அந்த மூளை தான் நாம இப்போ பேச போற பெரிய மொழி மாதிரி. அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சுருக்கமா எல்எல்எம். அப்போ இந்த எல்எல்எம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள், ஆர்டிகல்ஸ், வெப்சைட்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சு மனுஷங்க பேசுற மாதிரியே மொழியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி பேசவும் எழுதவும் கத்துக்கிட்ட ஒரு சிஸ்டம். நாம இன்னைக்கு யூஸ் பண்ற சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இதுல தான் வேலை செய்யுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. அந்த புத்திசாலி மூளைக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தப்போ என்னென்ன தகவல் இருந்துச்சோ அது மட்டும்தான் தெரியும். அதோட அறிவு ஒரு குறிப்பிட்ட தேதியில அப்படியே உறைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இன்னைக்கு என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது. வெளியில இருந்து எந்த ஒரு புது தகவலையும் அதால தானா எடுத்துக்க முடியாது. இந்த முக்கியமான பிரச்சனையை சரி பண்ண வந்த முதல் ஹீரோ தான் நம்ம ஏஜென்ட். யோசிச்சு பாருங்க, அந்த பெட்டிக்குள்ள தனியா சிக்கியிருந்த மூளைக்கு இப்போ வெளியுலகத்தோட பேசவும் சில வேலைகளை செய்யவும் கைகளும் கால்களும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதாங்க ஏஜென்ட். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெனரேட்டிவ் ஏஐ அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சு கவிதை, கட்டுரைன்னு புதுசா ஏதாவது உருவாக்கும். ஆனா ஏஜென்டிக் ஏஐ அப்படி கிடையாது. அது வெளியில இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி ஒரு வேலைய செய்து முடிக்கும். ஒன்னு உருவாக்குது, இன்னொன்னு செயல்படுது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஏஐ கிட்ட போய் நான் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுன்னு கேட்டா, அது அதுக்கு தெரிஞ்சதை வச்சு முதல்ல இந்த வெப்சைட்க்கு போங்க, அப்புறம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரு பொதுவான ஸ்டெப்ஸ் லிஸ்ட் தான் கொடுக்கும். இது வெறும் தகவல், செயல் கிடையாது. ஆனா அதே ஒரு ஏஜென்ட் கிட்ட ஹைதராபாத்ல இப்போ டெம்பரேச்சர் என்னன்னு கேளுங்களேன், அது உடனே சும்மா பதில் சொல்லாது. ஒரு நிமிஷம் இன்டர்நெட்ல தேடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே லைவ் டேட்டாவை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்குது. அந்த ஏஐ தானாவே இன்டர்நெட்ல தேடணும்னு ஒரு முடிவெடுத்து ஒரு கருவியை பயன்படுத்துது. அப்போ ஒரு ஏஐ எது ஏஜென்ட்டா மாத்துது? முதல்ல அதுவா ஒரு முடிவெடுத்து செயல்படுது. ரெண்டாவது, வெளியில இருக்கிற கருவிகளை, அதாவது ஏபிஐ, டேட்டாபேஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது யூஸ் பண்ணுது. கடைசியா சும்மா டெக்ஸ்ட் உருவாக்குறதோட நிக்காம நிஜமாவே ஒரு வேலையை செஞ்சு முடிக்குது. சரி, இப்போ நம்ம ஏஐ மூளைக்கு கையும் காலும் கிடைச்சாச்சு. அது வெளி உலகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இது ஒரு புது பிரச்சனைய கொண்டு வருது. ஒவ்வொரு ஏஜென்ட்டும் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கருவியோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒரு பெரிய சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி ஆயிடும் இல்லையா? முன்னாடி டெவலப்பர்ஸ் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நஞ்சும் இல்ல. ஒவ்வொரு புது கருவியையும் ஏஐயோட கனெக்ட் பண்றதுக்கு தனியா கஷ்டமா கோடு எழுதணும். ஒவ்வொரு ஏபிஐயும் எப்படி வேலை செய்யுதுன்னு உட்கார்ந்து புரிஞ்சுக்கணும். நாளைக்கு அந்த கருவி கொஞ்சம் ஆலனா கூட மொத்த கோடையும் மாத்தி எழுதணும். இது ஒரு முடிவே இல்லாத பயங்கர கஷ்டமான வேலையா இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சு? சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி ரொம்ப டைட்டா பிணைஞ்சு போயிடுச்சு. ஒரு சின்ன அப்ளிகேஷன் உருவாக்கவே பல நாள் ஆச்சு. அதை மெயின்டைன் பண்றதும் புதுசா ஏதாவது சேர்க்கறதும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சுருக்கமா சொன்னா, ரொம்ப சிக்கலான, லேசா உடைஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருந்தோம். இந்த சிக்கலான வலைப்பின்னலுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப எளிமையான தீர்வு இப்ப வந்திருக்கு. அதோட பேர்தான் மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால், சுருக்கமா எம்சிபி. இந்த எம்சிபிய ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு அருமையான வழி இருக்கு. இத ஏஐ உலகத்தோட யூஎஸ்பி-சி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு யூஎஸ்பி-சி கேபிள் உங்க ஃபோன், லேப்டாப், ஹெட்ஃபோன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி எம்சிபி எல்லா ஏஐ கருவிகளையும் எல்லா மாடல்களையும் ஒரே தரத்துல இணைக்க போகுது. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா, எம்சிபிங்கிறது ஒரு பொதுவான மொழி மாதிரி. அதாவது எல்லா ஏஐ கருவிகளும் மாடல்களும் தங்களுக்குள்ள பேசிக்க ஒரு பொதுவான விதிமுறை. இதனால முன்னாடி இருந்த குழப்பமெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ரொம்ப எளிமையா இணைக்க முடியும்.
இந்த MCPல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல ரிசோர்சஸ், அதாவது வளங்கள். இது நம்ம ஃபைல்ஸ், டேட்டாபேஸ் டேட்டா மாதிரி ஏஐக்கு தேவையான கூடுதல் தகவல்கள். ரெண்டாவது ப்ராம்ஸ், அதாவது தூண்டுதல்கள். இது நாம அடிக்கடி பயன்படுத்துற கேள்விகளோட டெம்ப்ளேட்ஸ் மாதிரி. மூணாவது டூல்ஸ், அதாவது கருவிகள். இதுதான் நிஜமான வேலையை செய்யற API மாதிரியான விஷயங்கள். ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். MCP வர்றதுக்கு முன்னாடி ஒரே குழப்பமான கஸ்டம் கனெக்ஷன்ஸா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு வேலை செஞ்சாங்க. ஆனா MCP வந்த பிறகு எல்லாத்துக்கும் ஒரு சுத்தமான பொதுவான விதிமுறை வந்துடுச்சு. சிம்பிளா சொன்னா நாம ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான ஒழுங்குக்கு வந்திருக்கோம். சரி, இவ்ளோ டெக்னிக்கலா பேசிட்டோமே, இதெல்லாம் நிஜத்துல டெவலப்பர்ஸ்க்கு, பெரிய கம்பெனிகளுக்கு, ஏன் உங்களை போன்ற யூசர்ஸ்க்கு எப்படி பயன்பட போகுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. MCPயோட பெரிய நன்மைகள் என்னன்னா, இதனால ரொம்ப திறமையான, நம்பகமான AI ஏஜென்ட்களை உருவாக்க முடியும். AI அப்ளிகேஷன்ஸை ரொம்ப வேகமா டெவலப் பண்ணிடலாம். முக்கியமா AI சில சமயம் சம்பந்தமே இல்லாம எதையாவது உளரும் இல்லையா, அதை ஹலூசினேஷன்ஸ்னு சொல்வாங்க. அதை குறைக்க முடியும். ஏன்னா இது நிஜமான தகவல்களை AIக்கு அப்பப்ப கொடுக்குது. இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். MCP ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்த இந்த AI குழப்பத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பா மாத்துது. கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இனிமே நீங்க ஏஐக்கு வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்க போறதில்ல. நீங்க ஒரு முழு சிஸ்டத்தையே வடிவமைக்க போறீங்க. இந்த புது சக்தியை வச்சு நீங்க என்ன பிரம்மாண்டமா உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.